ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியல் கிரைம் ஸ்டோரீஸ். திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆரணிக்கு அடுத்து இருக்க கண்ணமங்கலம் பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்தில் ராமன் கோவிந்தம்மாள் தம்பதி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பையனும் 2 பொண்ணுங்களும் இருக்காங்க. இந்த தம்பதி அந்த ஊர்லேயே கிடைக்கக்கூடிய கூலி வேலையை பார்த்து 3 பிள்ளைகளையும் வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. 3 பிள்ளைகளும் அவங்க ஊரில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிருக்காங்க. மூத்த பொண்ணுக்கு கல்யாண வயசு வந்ததுமே ராமன் வரன் பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. அவங்க கிராமத்திலேயே சொந்தத்திலேயே ஒரு மாப்பிள்ளை கிடைக்கவும் பொண்ணை உள்ளூர்லேயே கொடுத்துட்டோன்னா அடிக்கடி பார்த்துக்கலான்னு நினச்சி கல்யாண வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களால முடிஞ்சதை செஞ்சு மூத்த பொண்ணோட கல்யாணத்தை சிறப்பாக முடிச்சிருக்காங்க. அடுத்த 2 வருஷத்திலேயே 2வது பொண்ணுக்கும் ராமன் கல்யாணத்துக்காக வரன் தேட ஆரம்பிச்சிருக்காரு. வேலூரில் அவங்களோட ரிலேட்டிவ் பையனுக்கு 2வது பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு தன்னோட கடமை ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சுன்னு ராமன் நினைக்கிறாரு. பிள்ளைங்களுக்காக ஓடி ஓடி உழைச்ச அப்பா ஓய்வெடுக்கலான்னு நினச்சப்பதான் அந்த ஃபேமிலியில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடக்குது. ராமனுக்கு திடீர்னு உடல்நலக்குறைவு ஏற்பட்டனால கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட்டில் இருந்த அவர் இறந்து போயிடுறாரு. கணவர் இறந்தது பெரிய அதிர்ச்சியாக இருந்தாலும் குடும்பத்துக்காக தன்னோட பையன் இருக்கான்னு நினச்சி கோவிந்தம்மா தைரியமாக இருந்திருக்காங்க. பையனுக்கும் 30 வயசாகுது, ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலான்னு நினச்சி பொண்ணு பார்க்க இந்த அம்மா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்க பையன் சிராலன் இராணுவத்தில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. இதனால கோவிந்தம்மா மட்டும்தான் தனியாக கிராமத்து வீட்டில் இருந்திருக்காங்க. வரக்கூடிய மருமக தனக்கு துணையாக இருக்கணும்னு நினச்சி 2020 தேவிகலாங்கிற பொண்ணை தன்னோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் சிராலன் தேவிகலா தம்பதி தங்களோட வாழ்க்கையை ரொம்பவே சந்தோஷமாக தொடங்கியிருக்காங்க. இராணுவத்தில் கணவர் வேலைனால லீவில் மட்டும்தான் ஊருக்கு வருவார். இதனால மாமியாரும் மருமகளும் மட்டும்தான் கிராமத்து வீட்டில் இருந்திருக்காங்க. தேவிகலாவுக்கு முதல்ல ஒரு பெண் குழந்தையும் 2வதா ஒரு ஆண் குழந்தையும் பிறக்குது. பொண்ணுக்கு இப்போ 4 வயசு, பையனுக்கு 1 வயசு. பேரப்பிள்ளைங்க பிறந்துட்டாலே ஒரு ஃபேமிலி குடும்ப வாரிசு வந்ததை நினச்சி ரொம்பவே சந்தோஷத்தில் இருப்பாங்க. ஆனால் இந்த ஃபேமிலியில் அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை. பையன் இராணுவத்தில் இருக்கான், எப்பயாவது தான் லீவுக்கு வர்றான். அப்புறம் எப்படி மருமக மாசமாக இருக்கா? 2 பிள்ளைய யாருக்கு பிறந்துச்சு? இந்த சந்தேக எண்ணம் கோவிந்தம்மாள் மனசில் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா மகனுக்கு முன்னாடி கல்யாணமான 2 பொண்ணுங்களுக்கும் இன்னைக்கு வரைக்கும் பிள்ளைங்க பிறக்கவே இல்லை. இவளுக்கு மட்டும் எப்படி 2 பிள்ளைங்கன்னு நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சந்தேகம் எது வரைக்கும் போகுதுன்னா மருமக வேற யார் கூடயோ தொடர்பில் இருக்கான்னு சொல்கிற அளவுக்கு போயிருக்கு. இதை பற்றி டெய்லியுமே மருமக கிட்ட கேட்டு கோவிந்தம்மாள் சண்டை போடவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்தில் இந்த பிரச்சனையே அதிகமாகி 2 சைட்லேயும் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு போயிருக்கு. கண்ணமங்கலம் போலீஸ் ஸ்டேஷனில் தேவிகலாவும் கோவிந்தம்மாளும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் மாறி மாறி புகார் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இதை விசாரித்த போலீஸ் 2 பேரையும் சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா தன்னோட மாமியார் இதை பற்றி பேச மாட்டாங்கன்னு நினச்ச தேவிகலாவுக்கு மறுபடியும் மாமியார் அதே விஷயத்தை பற்றி பேசினது ரொம்பவே கோவப்பட வச்சிருக்கு. சரியா டிசம்பர் 9, 2024 அன்னைக்கு திரும்பவும் தேவிகலா கிட்ட 2 பிள்ளையும் எப்படி பிறந்துச்சு, யாருக்கு பிறந்துச்சுன்னு கேட்டு கோவிந்தம்மாள் பிரச்சனைய ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சண்டை கைகலப்பாவும் மாற ஆரம்பிச்சிருக்கு. ஒருத்தரை ஒருத்தர் சரமாரியா தாக்கிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. கோவத்தோட உச்சிக்கே போன தேவிகலா என்ன பண்றோன்னு யோசிக்காம 50 வயசான மாமியாரோட கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் கோவிந்தம்மா அந்த இடத்துலையே மயக்கமாகி கீழே விழுந்திருக்காங்க. அப்பதான் தேவிகலா கோவத்தில் மாமியாரை கொலை பண்ணிட்டேமேன்னு உணர ஆரம்பிச்சிருக்காங்க. இதிலிருந்து எப்படி நம்ம தப்பிக்கிறதுன்னு யோசிச்சு அவங்க வீட்டிலேருந்து வெளியே ஓடி போன அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய நாத்தனார் வீட்டுக்கு போயிட்டு மாமியார் வீட்டில் வலிக்கி விழுந்துட்டாங்க, உடனே வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட கோவிந்தம்மாளோட பொண்ணு அம்மாவுக்கு என்ன ஆச்சோன்னு பதறி போயிட்டு ஓடி வந்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் மகளும் தேவிகலாவும் சேர்ந்து வேலூரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனைக்கு கோவிந்தம்மாளை ட்ரீட்மெண்ட்காக கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அங்கே ட்ரீட்மெண்ட்டில் இருந்த அந்த அம்மா இறந்தும் போகிறாங்க. இந்த கேஸில் சந்தேகம் இருக்குன்னு சொல்லி அந்த ஹாஸ்பிட்டலோட டாக்டர்ஸ் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க.
இறப்பு காரணம் என்னவா இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பாடியை அட்டாப்சி பண்ணுறதுக்காக அனுப்புகிறாங்க. இந்த அட்டாப்சி ரிப்போர்ட் 20 நாள் கழிச்சு தான் வந்திருக்கு. இதில் அந்த அம்மா வலிக்கு விழுந்து இறந்து போகல, யாரோ அவங்களோட கழுத்தை நெரிச்சதுனால மூச்சு திணறல் ஏற்பட்டு தான் இறந்து போயிருக்காங்கன்னு தெரிய வந்திருக்கு. மருத்துவமனை கொடுத்த புகார் பேரில் கண்ணமங்கலம் போலீஸ் கேஸை ஃபைல் பண்ணி மருமகளான தேவிகலாவை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிறாங்க. ஆரம்பகட்ட விசாரணையிலேயே தேவிகலா தன்னோட குற்றத்தை ஒத்துக்கிட்டாங்க. அன்னைக்கு வீட்டில் என்ன நடந்துச்சு, எதனால மாமியாரை கொலை பண்ணாங்க, இப்படின்னு எல்லா உண்மையுமே ஒன்று விடாமல் போலீஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க. குற்றவாளியே தன்னோட குற்றத்தை ஒத்துக்கிட்டனால போலீஸ் இந்த கேஸை கொலை வழக்காக பதிவு செஞ்சு கோர்ட்டில் ஆஜர் பண்ணி தேவிகலாவை வேலூர் மத்திய சிறையில் அடைச்சிருக்காங்க. எப்போவுமே தன்னோட மருமகளை சந்தேக பார்வையில் பார்த்துட்டு இருந்த மாமியாரை அதே மருமக கொலை பண்ண சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும்னு தெரியல. ஆனால் 2 பிள்ளைங்க அம்மா இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட போகிறாங்க. சந்தேகம் என்னோ ஒரு குடும்பத்தை எப்படி நிர்மூலமாக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணமாக இருக்குது. எதுக்குமே கொலை தீர்வாக அமையாது. பிரிஞ்சிருந்தா இது போன்ற மோசமான விளைவுகளை தவிர்த்திருக்கலாம். இந்த சம்பவம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த இன்னொரு க்ரைமில் சந்திக்கலாம். நன்றி.